திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. இதிகாசங்களில் ஒன்றான ராமாயணம் தமிழில் பல திரைப்படங்களாக உருவாகியுள்ளது. அதிக தொழில்நுட்பம் வளராத காலத்தில், அதாவது 1930களில் கூட ராமாயணம் திரைப்படம் ஆகியுள்ளது என்றாலும், ஒரு பக்காவான கமர்ஷியல் படமாக தொழில்நுட்ப நேர்த்தியுடன் வெளியான முதல் படம் 1958ஆம் ஆண்டு வெளியானது. படத்தின் பெயர் சம்பூர்ண ராமாயணம். இதனை அப்போதைய பெரிய தயாரிப்பாளர் M.A. வேணு பெரிய பட்ஜெட்டில் தயாரித்தார். இதில் ராமராக N.T. ராமாராவ், சீதையாக பத்மினி, லக்ஷ்மணனாக நரசிம்ம பாரதி, ஹனுமானாக சாண்டோ கிருஷ்ணன், ராவணனாக T.K. பகவதி, தசரதனாக V. நாகையா, கைகேயியாக G. வரலட்சுமி நடித்தார்கள். K. சோமு இந்த படத்தை இயக்கியிருந்தார். இந்த படம் பரதனின் பார்வையிலிருந்து கதை சொல்லப்பட்டது. இதனால் படத்தின் நாயகன் என்றால் அது பரதன் தான். இந்த கேரக்டரில் நடிக்க முதலில் S.S. ராஜேந்திரன் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். அவர் அப்போது திமுகவில் இருந்ததால் திராவிட இயக்கத்தில் இருப்பவர் புராண படத்தில் நடிக்கக்கூடாது என்று கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இதனால் S.S. ராஜேந்திரன் படத்திலிருந்து விலகிக் கொண்டார். எல்லா ஏற்பாடுகளும் செய்துவிட்ட நிலையில் S.S. ராஜேந்திரன் விலகியதால் கடும் பாதிப்புக்கு உள்ளானார் தயாரிப்பாளர் வேணு. அவர் சிவாஜியிடம் சென்று முறையிட்டார். அவரை தேற்றிய சிவாஜி தானே அந்த கேரக்டரில் நடித்து தருவதாக வாக்குறுதி கொடுத்தார். படம் தயாராகி வெளியானதும் மற்ற கேரக்டர்களை விட சிவாஜி நடித்த பரதன் கேரக்டரே அதிகம் பேசப்பட்டது. எழுத்தாளர் கல்கி சிவாஜியை நேரில் சென்று பார்த்து பாராட்டினார். இந்த படம் ராமாயணம் அல்ல பரதாயணம் என்று N.T. ராமாராவ் பாராட்டினார். படம் வெள்ளி விழா கொண்டாடியது. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.